எல்லாருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா குழம்பு, கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், சின்ன இதுக்கு தேவையான பொருளெல்லாம் தான் ரெடியாக வச்சுருக்குறேன் பாருங்கள். கொத்தரங்காயும் வேர்க்கடலை பருப்பும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மண் சட்டி வச்சாச்சு அடுப்பில். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயத்துக்கு மேலே உரித்து வச்சுருக்குறேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வரும்போது வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். உப்பும் கொஞ்சமாக போடுவோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும். ஏன்னா நான் புளி கரைச்சும் போதே கல் உப்பு போட்டு நல்லா பேலன்ஸ் கிடைக்கணும். கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி தண்ணி. அதனால் இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயமும் உப்பும் வெங்காயம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே இப்படி மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சா நல்லா சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளியை நான் ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு அடி அடித்து வச்சுருக்கிறேன், சீக்கிரம் மசிய மாட்டுதுன்னு. தக்காளியை போட்டுக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கட்டும். பாருங்கள், நல்லா தக்காளியும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட உடச்சி வச்சுருக்கிற கொத்தரங்காய், இது கொத்தரங்காய் கொலியிலேருந்து பறிச்சுட்டு வந்தோம். கருவாட்டு குழம்புக்கு கொத்தரங்காய் வேர்க்கடலை போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க கொத்தரங்காய் வாய்வு, அப்படிலாம் கிடையாது. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வை களைச்சி விடும். இது கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலையை அவிச்சு வச்சுருக்குறோம். அப்படியே மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வேக விட்டுட்டு புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நான் சுட தண்ணி வச்சு அதில் மஞ்சள் தூள் போட்டு இந்த கருவாட்டை போட்டு வச்சுருக்குறேன். 2 தடவை கழுவி வச்சுருக்குறேன். இப்போ கருவாட்டை இதில் போட்டலாம். ஏன்னா கருவாடும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் கருவாட்டை போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நான் எவ்வளோ தண்ணி வச்சேன், எவ்வளோ சுண்டி வந்திருக்குது பாருங்கள். அந்த ஓரம் தெரியுது பாருங்கள். மண் சட்டியில் குழம்பு வச்சா இப்போ நிறுத்தினா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயாவது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே நிறுத்திடலாம். அப்படி மணக்குதுங்க அந்த கருவாட்டு குழம்பு. என் வீட்டுக்காரர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. ஏய் மணக்குதுன்ற, நான் தெரு பக்கம் வாசனை வருதான்னு பார்த்துட்டு வரேன்டின்னு போயிருக்கிறாங்க. அதை கூப்பிட்றாரு பாருங்க.
ஏய் நிஜமாகவே இந்த பக்கம் வாசனை கருவாட்டு குழம்பு வாசனை வருதுமா அப்படின்றாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். மண் சட்டியில் வச்சா நல்லா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு. நாங்கள் கிராமத்து ஸ்டைலில் வச்ச கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தரலாமா? வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது பாருங்க கருவாடு, நெத்திலி கருவாடுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அப்பா செம்ம நல்ல வாசனை. கொத்தரங்காய் இன்னும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு கோடான கோடி நன்றி. இனியும் கொண்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.